எழுதுறாங்க. மத்தேயு ஒரு விதமாக எழுதுறாரு, மார்க் ஒரு விதமாக எழுதுறாரு, லூக்கா ஒரு விதமாக எழுதுறாரு, யோவான் ஒரு விதமாக எழுதுறாரு. மத்தேயு என்ன எழுதுறாரு பார்த்து பார்ப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். ஆபிரகாமின் பைபிள் எடுத்துங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பாருங்க, ஆதாமிலிருந்து சந்ததிகள் வந்தாலும், ஆதாமிலிருந்து ஏவாளிலிருந்து சந்ததிகள் பிறந்தாலும், நோவா காலத்திலிருந்து ஜனங்கள் உற்பத்தி ஆனாலும், சந்ததி வந்தாலும், ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அவர் தெரிந்து கொண்டது காரணம், ஆபிரகாமுடைய ஜெனரேஷன்லேருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆபிரகாமின் குமாரன் யாரு? உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈசாக். ஆனால் ஈசாக்கை இங்கே மென்ஷன் பண்ணல. ஆனால் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா, தாவீதை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் பல நூற்றாண்டுகள் இருக்கிறது, பல ஆண்டுகள் இருக்கிறது. சரி, அதுக்கு பிறகு பாருங்க, தாவீதோடு அந்த தினத்துக்கு வர்றாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு வராங்க. இடைப்பட்டெல்லாம் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய ஜெனரேஷனில் வந்தாலும் நீங்கள் ஹைலைட் பண்ணுறது, மற்ற ஹைலைட் பண்ணுறதுன்னா, அவர் வந்துட்டு அந்த பிறப்பின் அடிப்படையில், ஏன்னா இவர் எழுதப்பட்டது யாருக்கு எழுதினாரு? யூதர்களுக்காக எழுதினார். மத்தேயு. லூக்கா வந்துட்டு அவர் இஸ் a Gentile, அவர் புறஜாதி, அவர் இஸ் நாட் a Jew. லூக்கா வந்துட்டு இஸ் a டாக்டர், ஆனால் அவர் புறஜாதியார். அவர் ஆனாலும் அவரோடு கூட இருந்த பணியாற்றவர்கள் எல்லாரும் யூதர்களே. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஜெனரேஷனா சொல்லுறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தொடர்ந்து வர. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. பாருங்க, இவர் பாருங்க ஸ்ட்ரைட்டாவே பேசுறாரு. தேவனுடைய குமாரனாகிய த்ரூ காஸ்பல் யாருன்னு சொல்லிடுறாரு பாருங்க. ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாரு. ஜெனரேஷன் பற்றி சொல்லாம, அவருடைய பிறப்பின் அடிப்படையில் சொல்லாம, மார்க் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரைட்டாவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பன்றார். ஆக்சுவலி முதல் புத்தகம் காஸ்பலில் முதல் புத்தகம் எதுனா மார்க்கு தான். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்க. இந்த 4 புத்தகத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் முதல் புத்தகம் எது வரணும்னா சுவிசேஷத்தில் மார்க் வந்துருந்தோம். நிருபத்தில் எது வரணும்னா எபிரேயர் புத்தகம் தான் வரணும். நான் புது புத்தகம் இல்லையா உங்களுக்கு? அதை நம்ம பிறகு பார்ப்போம். மார்க் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். மத்தேயு என்ன எழுதுறாருன்னா, ஆபிரகாமுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவர் பற்றி இயேசு கிறிஸ்து எழுதுறாரு. பட் மார்க் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே தேவனுடைய குமாரனாகிய, ஆமாம். லூக்கா என்ன எழுதுறாரு பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. கண்டார பாருங்க, மகா கானம்பர்த்திய தொய்ப்பில் விட அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு போஸ்டில் இருக்கிற தொய்ப்பிலவே அவர் என்ன சொல்றா, நாங்கள் முழு நிச்சயமா நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் பாருங்க. எப்பவுமே ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார்னா, சும்மால ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க மாட்டாரு. ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார்? சொல்லுங்களேன், பேசுங்களேன், என்னோட நீங்கள் பேசலாம். ஓகே, நான் வந்து எப்பவுமே ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவோம்.
அது வந்து ஒருத்தர் கலந்துரையாடணும். நான் வந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே உங்களுக்கு தெரியுன்ட்டு நினச்சி நான் பேச மாட்டேன். ஜென்ரலாக நம்ம கற்றுக்கொள்கிறோம், லேர்னிங் தான். கிறிஸ்டியானிட்டியுடைய பேசிக் என்னன்னா லேர்னிங், கற்றுக்கொள்கிறது தான் வாழ்க்கை. எப்போ ஃபஸ்ட் அது கற்றுக்கொள்றது முடியும்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் கற்றுட்டு தான் இருக்கணும். என்னங்க சிஸ்டர், நான் சொல்றது கரெக்டா? இந்த உலகத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம என்ன தான் பண்ணோம்? கற்றுட்டு தான் இருக்கணும். இது சொல்றாரு, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே சரித்திரம் எழுத. பாருங்க, இந்த காஸ்பல் புஸ்தகத்தை எழுதுறதுக்கு, இயேசு கிறிஸ்துடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு அநேகர் எழுதினாங்க, அநேகர் எழுதப்பட்டாலும் பட் லூக் என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது. எல்லாத்தையும் ஆரம்பம் முதல்ன்றல எல்லாத்தையும் சொல்கிறது. எல்லாத்தையும் ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே சொல்கிறார். அவைகளுக்கு குறித்து சரித்திரம் எழுத அநேகத்தில் ஏற்பட்டபடியால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்து அறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காக உமக்கு. பாருங்க, டாக்டருக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் பாருங்க. ஒரு டாக்டர்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒழுங்காக எழுதுவார், எந்த மாத்திரை போடணும், எந்த மாத்திரை செகண்ட் போடணும், அது சொல்லிட்டு எப்படி எழுதுவார்ல. அது போல் யோவான், இப்போ தான் யோவான்றது நம்ம மறக்கிறோம். யோவான் என்ன சொல்கிறார் பாருங்க. பாருங்க, இவர் எங்கே போயிட்டாருன்னா ஆதியாகமம் 1:1 கிட்ட போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? எப்பா, நீங்க ஆபிரகாம்னு சொல்றீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவின் காஸ்பல் ஆரம்பிக்கிறீங்க. டாக்டர்னா அவர் வந்துட்டு அவர் பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணி எழுதுறன்றாரு. பட் யோவான் அப்படி அல்ல. யோவான் சற்று வித்தியாசமானவர். அவர் எங்கடா போறோம்னா ஆதியாகமம் 1:1 போயிட்டாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இந்த யோவான் புத்தகத்தை, நற்செய்தி நூலை கிபி 90ஆம் ஆண்டு, கிபி 90ஆம் ஆண்டு, அதாவது 100ல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 70வது வருஷத்திலே எருசலேம் தேவாலயம் தீக்கரையாக்கப்பட்ட பின்பு சீடர்கள் அங்குமிங்கும் செதறி போனார்கள். எவ்ரி டிசைபிள்ஸ், 120 சீஷர் இருந்தாங்கல்ல வேல்விட்டாரில், அவங்க எல்லாம் செதறி போனாங்க. அவங்க செதறி போனதில் ஸோ யோவான் என்ன பண்ணா, அவர் எருசலேமிலே அவர் இல்லை, அவர் எருசலேமிலே இல்லை, அவர் வேற ஒரு கண்ட்ரி போய் என்ன பண்ணுறேன்னா இந்த புத்தகத்தை அவர் எழுதுறாரு. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா வெளிப்படுத்தும் விசேஷத்தை இவர் தான் எழுதுறாரு. 1 யோவான் 2 யோவான் இவர் தான் எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகத்தை எழுதுறாரு. 1 யோவான் நற்செய்தி நூல், அப்புறம் 1 யோவான் 2 யோவான் நிருபத்தில் எழுதுறாரு, 3 யோவான். அதுக்கடுத்தது எங்கே எழுதுறாருன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதுறாரு. இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் எழுதும் போது அவர் பத்மு தீவில் இருந்தார். அவருக்கு வயது அப்போ ரொம்ப ஓல்டேஜ். ஆனால் சீடர்களை பார்க்க போனால் ரொம்ப சின்ன வயசு யாருன்னா யோவான். இவர் வந்து யாருன்னா ஜீசஸ் வந்து ரிலேட்டிவ் தான், இயேசுக்கு நெருங்கிய உறவினர் தான். செபெதேயின் குமாரனாகிய செபெதேயின் குமாரன் தான் இவரோட அண்ணன் பேர் வந்துட்டு யாக்கோபு. ஓகேவா? இவர் சொல்றாரு ஆதியிலே வார்த்தை இருந்தது. எவ்வளோ நான் எழுதணும் டைம் சொல்லுங்க. 11வது எத்தனை பேர் எவ்வளோ நேரம் எழுதணும்? இன்னொருத்தர் வர வரைக்கும் எடுக்கணுமா? ஓகே.
ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை நேராக போறாரு, வேற எங்கேயும் போல. எல்லாமே சிருஷ்டிப்பு எல்லாமே வார்த்தையில தான் ஆரம்பித்தது. the word became a flesh ன்னு சொல்லிட்டு நம்ம 1:14 பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப ஆதின்றது எதை சொல்றேன்னா, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே வார்த்தை இருந்தது என்று சொல்றார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வார்த்தை இருந்தது. சரி, அந்த வார்த்தை எங்கே தான் பார்த்தா, அந்த வார்த்தை தேவன் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லாமா? அந்த வார்த்தை எங்க இருந்தது? எந்த தேவன்? உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்காங்களே, பட் இந்த தேவன்ற வேர்ட்லாம் என்னன்னா ஹீப்ரூல என்ன சொல்லப்படுதுன்னா எலோஹீம் கொண்டு சொல்லப்படுது. எலோஹீம்னா ஆல் பவர்ஸ். கவனிங்களா? எலோஹீம்னா ஆல் பவர்ஸ். ஆல் பவர்ஸ்னா எலோஹீம் வந்து குட் பவர் இருந்தது, பேட் பவர் இருந்தது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆண்டவர்கிட்ட குட் பவர் இருந்தது, பேட் பவர் இருந்தது. எப்படின்னா, இப்போ ஒரு தூதனை அனுப்பி சந்தரிக்கிறார், அந்த பவர் அப்படி யூஸ் பண்ணுவார் காட். நம்ம தப்பு பண்ண தண்டிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. நம்ம தப்பு பண்ணா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? திருத்துவார். அதெல்லாம் தண்டிக்க தானே அது. அவ்வளோதான். எடுத்தோட கோடால் எடுத்து போட்டு மண்டையை உடைக்கிறது இல்லை. அவர் திருத்தது வித்தியாசமா இருக்கு. ஆமா, அவர் அன்பாய் திருத்துவார். அது எல்லாமே நன்மைக்கு தான். அது பாருங்க, அவர் ஆதியிலே இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா பிதாவாகிய தேவனிடத்துல அந்த வார்த்தை இருந்தது. பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா எலோஹீம், சர்வ வல்லம் உள்ள ஆல் பவர்ஸ், சர்வ வல்லம் உள்ள தேவன். எலோஹீம் ஹீப்ரூல அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்ததுதான்? தேவன். சிலருக்கு இந்த வேர்டை சிலருக்கெல்லாம் இதில் புரியாது. நான் வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தா இந்த இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது சொல்றாரா? ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா ட்ரினிட்டி பார்க்குறோம். திரியேக தேவனுடைய காரியத்தை யோவான் இங்கே வெளிப்படுத்துறார். திரியேக தேவன் நம்முடைய ஆண்டவர் ட்ரினிட்டி காட், பட் ஒன் காட் தான். பட் அவங்க 3 விதமான காரியங்களை செயல்படுறாங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை முதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணனா, அவர் பேசுறாரு, தூதர்களை அனுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, அவரே எழுப்புறாரு. பிதாவாகிய தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லையானா இருந்தாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மூலியமாக ஒரு குறிப்பிட்ட மக்களிடத்துல என்ன பண்ணனா இடைப்பட்டார் ஆவியானவர். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் எப்படி இருக்காருன்னா, இஸ் ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபியா இருக்கிறார். எல்லாருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவரை நாம் என்ன பண்ணனா பெற்றுக்கொண்டா தான் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஓகே, ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுவாங்களே, பைபிள் தான் அவங்க ஆண்டவரை எழுதினாரு. சில கேட்பாங்க, பைபிள் ஆண்டவர் தான் எழுதினாரு. ஆமா, அவருடைய வார்த்தை தான் மோசைகிட்ட கட்டளையா முதல் ஃபர்ஸ்ட் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தார்ல,
அது அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, அவரால் எழுதப்பட்ட வார்த்தை தான். அந்த அந்த கட்டளை தான் மோசே என்ன பண்ணார், கோபத்தில் என்ன பண்ணாரு, ஒஸ்டர். He was broken that commandment. அந்த கட்டளை ஒஸ்டர். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா மறுபடியும் மோசே என்ன பண்றார், மலை மேல ஏறி போய் என்ன பண்றாருன்னா மறுபடியும் அந்த கட்டளையை எழுதுறாரு. முதல் கொடுக்கும் போது அந்த கட்டளை ஒஸ்டர். ரெண்டாவது என்ன பண்றாருன்னா ஆண்டவர் மறுபடியும் மோசே சொன்னாரு. அகைன் ஒரு 40 நாள் என்ன பண்றாருன்னா அவர் மலையில இருந்து வார்த்தைகளை பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வராரு. அப்போ என் வேதத்தின் மகத்துவங்களை என்ன பண்ணலாம், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதாவது யாருக்கு எழுதி கொடுத்தா, இஸ்ரவேலுக்கு எழுதி கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும், பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா யூதர்களுக்காக தான் மெயின். புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் நாம் வந்து புறஜாதிகளா இருந்த நம்மளை ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளைப்படி அவங்க என்ன பண்ணல, நடக்க முடியல. வேற அவங்களால அதை ஃபாலோ பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டு வார்ன் பண்ணாரு, எப்பா நீங்க கானான் தேசத்துல போகும்போது எச்சரிக்கையா இருந்தாரு. அப்படி என்ன